ஓம் சாய்ராம். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, இந்த சச்சரதம் பாராயணம் ஆகட்டும், நேத்து நான் போட்ட வேல்மாறல் பூஜை ஆகட்டும், இது ரெண்டுத்துலயும் வந்து நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கு. ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க. அந்த டவுட்ஸ் எல்லாம் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோல கிளியர் பண்ணிடுறேன். அண்ட் 1 டே பாராயணம் சச்சரதம் எப்படி படிக்கிறது, 7 நாள் பாராயணம் எப்படி பண்றது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. அது குறிச்சு சில டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க. அதையெல்லாம் நான் இதுல கிளியர் பண்ணிடுறேன். சோ இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாமா? வணக்கம், இது சகலமும் சாய்பாபா. நேத்து நான் போட்டிருந்த அந்த வேல்மாறல் பூஜை வந்து ரொம்ப பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. நிறைய பேர் வந்து அதுக்கு நல்ல நல்ல கமெண்ட்ஸ் பண்ணிருந்தீங்க. நான் எல்லா கமெண்ட்ஸும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. தெரியாம இருந்த விஷயத்த நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் அந்த வேல்மாறல் பூஜையில வந்து நான் என்னெல்லாம் டவுட்ஸ் உங்களுக்கு வருமோ அந்த டவுட்ஸ் எல்லாம் நான் வந்து போட்டு நான் பின் பண்ணி வச்சிருக்கேன். அது போக சிலருக்கு வந்து டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. நான் வீடியோட எண்டிங்ல சொல்லியிருந்தேன், ஏதாவது இருந்தா கேளுங்க, நான் தெரிஞ்சா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன, ஒரு டவுட் என்ன எல்லாரும் கேக்குறது அப்படின்னா, வேல்மாறல் வேல் பூஜை செய்யும் போது தினமும் தலைக்கு குளிக்கணுமா அப்படின்னா, அது அவங்களுடைய உடல்நிலையை பொறுத்து. எல்லாருக்கும் டெய்லியும் தலை குளிச்சாலும் சேராது. உங்களோட முதல் நாள் துவங்கும் போது நீங்க தலைக்கு குளிச்சுக்கோங்க, தரையில வந்து தொடச்சுக்கோங்க. தொடச்சிட்டு நீங்க தலை குளிச்சுட்டு நீங்க பூஜையை ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க வார வாரம் எப்படி உங்க உடல்நிலைக்கு ஏத்த மாதிரி தலைக்கு குளிக்கிறீங்களோ அந்த மாதிரியே நீங்க தலைக்கு ஊத்திக்கலாம். அது மத்த நாளெல்லாம் நீங்க நார்மலா வந்து மேலுக்கு ஊத்துனா போதும். அண்ட் துண்டு விரிச்சுதான் பூஜை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நான் வந்து அந்த மாதிரி பண்றேன். உங்க வீட்டுல அந்த மாதிரி இடம் இல்லை அப்படின்னா நீங்க அந்த இடத்த வந்து தொடச்சு கோலப்பொடியில கோல மாவுல நீங்க கோலப்படியோ இல்ல வந்து பச்சரிசி மாவுலயோ நீங்க ஸ்டார் போட்டு சரவண பவா அப்படின்னு சொல்லி எழுதி 6 தீபம் ஏற்றி நீங்க வந்து தாராளமா பூஜை பண்ணலாம். வேல் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. வேல் இல்ல அப்படின்னா நீங்க வந்து ஸ்டார் போட்டு சரவண பவான்னு எழுதி நடுவுல முருகனை கூட நீங்க வச்சுக்கலாம். முருகனை நடுவுல ஓம் அப்படிங்கிற இடத்துல முருகனுடைய விக்கிரகம் வீட்டுல இருக்குன்னா அதை கொண்டு வந்து வச்சு அதுக்கு நீங்க வந்து வழிபடலாம். அது தப்பே கிடையாது. அண்ட் இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா, ரொம்ப முக்கியமான டவுட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான்வெஜ் வந்து கட்டாயமா தவிர்க்கணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. நிச்சயமா தவிர்க்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்ப நான் வந்து தொடங்கின வேல் பூஜை தொடங்கி ஒரு 8 நாள் வேல் பூஜை பண்ணேன். வேல் பூஜைக்கு அப்புறம் தான் வேல்மாறல் பூஜை போய்கிட்டு இருக்கு. இந்த கிட்டத்தட்ட இந்த 1 மாச காலமா நான் நான்வெஜ் அப்படிங்கறத வந்து வீட்டுக்குள்ளேயே கொண்டு வரல. ஏன்னா முருகனுக்கு ஏத்தது இல்ல. நான்வெஜ் அப்படிங்கறது முருகனுக்கு ஏத்தது கிடையாது. பாபாவை கூட நான் வந்து சில சமயத்துல சொல்லியிருக்கேன், நீங்க வந்து சமைச்சு வச்சுக்கிட்டு சச்சரதம் படிச்சுட்டு கூட நீங்க தாராளமா போய் சாப்பிடலாம். இன்ஃபேக்ட் நான் வந்து பாபா விஷயத்துலயும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் இருக்கேன். ஓகேங்களா? ஆனா ஒரு சிலருக்கு கொஞ்சம் தளர்வா நான் வந்து சொல்லியிருக்கேன், சொன்னது உண்டு. ஆனா வேல் பூஜை ஆகட்டும், முருகன் ஆகட்டும், வீடு சுத்தமா தான் இருக்கணும், லட்சுமி கடாத்திரமா தான் இருக்கணும், கிளீனா தான் இருக்கணும். வீட்டையெல்லாம் வலிச்சுக்கோங்க. வீட்டையெல்லாம் வலிச்சு சுத்தம் பண்ணி வீடு ஃபுல்லா சாம்பிராணி போக போட்டதுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்குள்ள நான்வெஜ் அப்படிங்கறது வர்றது எங்களுக்கு பிடிக்காது. எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. ஆனா நான் நான்வெஜ் சாப்பிடுற ஆள் தான். எனக்கு நான்வெஜ் சாப்பிடுறது பிடிக்கும்னாலும் எனக்கு வந்து நான்வெஜ் முக்கியமா இல்ல வேல் பூஜை முக்கியமா அப்படின்னு கேட்டா நான் பூஜைக்கு தான் வந்து பிரியாரிட்டி தருவேன். இப்ப நான் வந்து சாப்பிட்றேனா இல்லையான்னு நிறைய பேர் கேக்குறீங்க. நான் சாப்பிடுறது கிடையாது. ஐ மீன் நான் நான்வெஜ் சாப்பிடுற ஆளுதான். நீங்க சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேக்குறீங்க. நான் சாப்பிடுற ஆளுதான், நான்வெஜ் சாப்பிடுற ஆளுதான். ஆனா இந்த பூஜையை நான் தொடங்கின நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் நான்வெஜ் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சரிங்களா? அது வீட்டுக்குள்ள நீங்க கொண்டு வராம இருக்கிற வரைக்கும் நல்லது. அண்ட் சமைக்காம இருக்கிற வரைக்கும் நல்லது. ஏன்னா எப்படியுமே நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு பூஜை செய்யும் போது எப்படி இருக்கும், அப்படியே அந்த வீடே வந்து சும்மா கமகமான்னு மணந்து ஒரு மாதிரி அப்படியே லட்சுமி கடாத்திரமா இருக்கிற நேரத்துல வந்து நம்ம ஒரு வீட்டுக்குள்ள வந்து ஒரு கவுச்சியை கொண்டு வர்றது நமக்கு அது மனசு ஏத்துக்காது. அதனால நீங்க வந்து மேக்சிமம் தவிர்த்துருங்க. நான் வந்து வெளிநாட்டுல இருக்கேன், இங்கெல்லாம் நான்வெஜ் வந்து தவிர்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. இவங்களுக்கு மட்டும்தான் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நீங்க வந்து வெளியே போய் சாப்பிடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வீட்டுல நான் செய்யறது இல்ல, ஆனா வெளியில போய் நாங்க சாப்பிட்டுதான் ஆகணும். நான் காலையில வீட்டுல பூஜையை முடிச்சுக்கிட்டு நான் வெளியே போய் வந்து நான்வெஜ் சாப்பிடலாமா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு ஒண்ணுதான் நான் சொல்லுவேன். நீங்க வந்து வீட்டுல வேல் பூஜை முடிச்சுட்டு வெளியில போய் தாராளமா சாப்பிடுங்க.
முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க முருகன் கிட்டயே சொன்னீங்கன்னா அதுக்கான வழி பிறக்கும். நான் நான்வெஜ் சாப்பிடாம இதை செய்யணும், எனக்கு ஏதாவது வழி கொடுங்கன்னு சொன்னா அதுக்கான வழி நிச்சயமா உங்களுக்கு பிறக்கும். ஆனா அப்படி நீங்க நான்வெஜ் சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்க அடுத்த நாள் நிச்சயமா தலைக்கு ஊத்தணும். தலைக்கு குளிச்சுட்டு மறுபடியும் வீட்டை எல்லாம் கிளீன் பண்ணி, அது மாதிரி கொஞ்சம் சில சிரத்தைகளை நம்ம எடுத்துதான் ஆகணும். அது நான் கடைபிடிக்கிறது. முருகன் விஷயத்துல நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நான் அதை தெளிவா சொல்றேன். பாபா விஷயத்துல கூட சில நேரங்கள்ல சரி பரவாயில்ல அப்படின்னு நம்ம நினைச்சாலும் முருகன் விஷயத்துல நான் ரொம்ப சின்சியரா இருப்பேன், நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேன். அதனால நான் அதத்தான் உங்களுக்கும் சொல்லிக்க விரும்புறேன். நான்வெஜ் அப்படிங்கறது வீட்டுல முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வர வேண்டாம். நான் சாப்பிடுறது இல்ல, பெரியவங்களுக்காக நான் சமைச்சுதான் ஆகணும், வீட்டுல இருக்கிறவங்க கேக்குறாங்க அவங்களுக்காக நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றவங்க நான் ஒண்ணுதான் சொல்லுவேன். வேல் பூஜை அப்படிங்கறத பண்ணாதீங்க. நீங்க வீட்டுல செய்யறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுல கொண்டு வைக்கிறீங்க, சமைக்கிறீங்க அப்படின்னா அதை சமைச்சு முடிச்சுட்டு வேல் பூஜை பண்ணாதீங்க. ஜஸ்ட் புக் எடுத்து வேல்மாறல் படிங்க போதும், வேற எதுவும் பண்ண வேண்டாம். நீங்க ரெண்டையும் அட் த சேம் டைம் நீங்க பண்ணவே முடியாது. நான் வேல் பூஜை தான் பண்ணுவேன், வீட்டுல வேல் வச்சு அதுக்கு அபிஷேகம் பண்ணி திருநீரால அர்ச்சனை பண்ணி பூக்கள் போட்டு வேல்மாறல் பூஜை பண்ணி தான் செய்வேன் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கட்டாயமா நான்வெஜ்ஜை தவிர்த்துருங்க. இது ஒண்ணுதான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். வேலை வச்சு பூஜை பண்றீங்கன்னா நான்வெஜ்ஜை தவிர்த்துருங்க. நான் வேல்மாறல் படிக்கணும்னு பிரியப்படுறேன் வேல் அப்படின்னா நான்வெஜ்ஜும் செய்யணும், ஆனா அதே சமயத்துல நான் வேல்மாறலும் படிக்கணும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா புக்கை மட்டும் எடுத்து படிங்க. மனசார ஆத்மார்த்தமா உங்களுடைய பூஜை அறையில போய் உட்கார்ந்து நீங்க படிங்க. படிச்சுட்டு நீங்க சாப்பிடாம மத்தவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு மறுபடியும் உடம்பெல்லாம் நல்லா கழுவிட்டு வீடு ஃபுல்லா இந்த பூஜை அறையில சாம்பிராணி போட்டுட்டு நீங்க உட்கார்ந்து தாராளமா படிக்கலாம். இது ரொம்ப முக்கியமா எல்லாரும் கேட்டது, அதுவும் வெளிநாட்டுக்காரங்க கேட்ட கேள்விக்கு நான் இதுல உங்களுக்கு விடை கொடுத்துட்டேன். இதெல்லாம் சில விஷயங்களை முருகன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாரு. என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேன், பாபா சில நேரங்கள்ல தளர்வுகளை விட்டுருவார். முருகன் அப்படி இல்ல. முருகன் எப்பயுமே பாத்தீங்கன்னா குடுத்துருவாரு, எடுத்தோடனே குடுத்துருவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மள அப்படியே அடிமையாக்கி நம்ம கிட்ட இருந்து என்னெல்லாம் செஞ்சு வாங்க முடியுமோ எல்லாத்தையும் செய்வார். புரிஞ்சுதுங்களா? சோ முருகன் சில நேரங்கள்ல கடுமையான விரதங்களை எதிர்பார்ப்பார், கடுமையான வேண்டுதல்களை நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்ப்பார். எந்த அளவுக்கு நம்ம சிரத்தை எடுத்து செய்யறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய சிரத்தைகளுக்கு பலன் கிடைக்கும். அது அதே மாதிரி எந்த அளவுக்கு நீங்க கடும் விரதம் முருகனுக்கு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு அந்த கடும் விரதத்துக்கு பலனும் கிடைக்கும். முருகன் அதை எதிர்பார்ப்பார், அதை விரும்புவார். அதுக்காக அவர் ரொம்ப கடினமான கடவுள் அப்படின்னு சொல்ல மாட்டார். ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவர். கருணை கடலே கந்தா போற்றி. அவர் கருணை வாய்ந்த கடவுள். அவர் சில நேரங்கள்ல இவன் நமக்காக எப்படி என்ன செய்யறா, என்ன நாம என்ன துறக்கிறோம், நமக்கு ஒண்ணு வேணும் அப்படிங்கறதுக்காக நாம என்ன மெனக்கடுறோம், நாம என்ன தியாகங்களை பண்றோம் அப்படிங்கறத இறைவன் என்னைக்குமே நம்ம கிட்ட இருந்து நோட்டீஸ் பண்ணுவான். ஏன்னா மனிதன் ரொம்ப பேராசை பிடிச்சவன். சோ ஆசைகளை எல்லாம் தள்ளி வச்சு, ஆசாபாசங்களை எல்லாம் தள்ளி வச்சு, சில விஷயங்களை துறந்து, சில விஷயங்களை கைவிட்டு தியாகம் பண்ணி நாம ஒரு ஒரு விஷயத்தை அடையிறதுக்கு பெயர் தான் ஆன்மீகம். நான் எல்லாமே செய்வேன், எனக்கு எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னா அது ஆன்மீகம் கிடையாது. சில விஷயங்களை நம்ம தியாகம் பண்ணி சில விஷயங்களை நம்ம அடையணும். அப்படி தியாகம் பண்ணி அடையணும் அப்படிங்கறதுக்கு பெயர் தான் ஆன்மீகம். அது எல்லாருனாலையும் முடியாது. நீங்க அதை முயற்சி பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு அதுக்கான பலன் கிடைக்கும். அதனாலதான் சிலர் ஆன்மீகத்துல அவங்களால ஈடுபட முடியறது இல்லை. ஏன்னா தியாகம் அப்படிங்கறத உங்களால எப்ப பண்ண முடியுதோ அப்பதான் நீங்க இறைவனை நாட முடியும். இல்ல எனக்கு அந்த ஆசைகளும் பேராசைகளையும் நீங்க வளர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களால இறைவனை நாட முடியாது. அதை நான் தெளிவா சொல்லிடுறேன். சரி, இது வேல்மாறல் பூஜைக்கான டவுட்ஸ் நான் கிளியர் பண்ணிட்டேன். இதுக்கு மேற்கொண்டு ஏதாவது கேட்டீங்கன்னா நான் தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல நான் சொல்றேன். முடிஞ்ச அளவுக்கு இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சச்சரிதம் பாராயணம் பத்தி ஒரு நாள் பாராயணம் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுடைய கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு நீங்க பார்க்கணும். நீங்க ஒரு மணி நேரத்துல எத்தனை சாப்டர் உங்களால படிக்க முடியுது அப்படின்னு நீங்க முதல்ல அப்சர்வேஷன் பண்ணணும். நம்ம கெப்பாசிட்டி என்ன, 1 hourல நம்மளால எவ்வளவு படிக்க முடியுது அப்படிங்கறத நீங்க முதல்ல பாருங்க. அப்படி பாத்துட்டீங்க, இப்ப 1 hourல உங்களால 5 படிக்க முடியுது அப்படின்னா 50 அத்தியாயத்தை நீங்க ஷெட்யூல் போட்டு அப்படியே பிரிச்சிடலாம். ஓகேங்களா? அப்ப 50 அத்தியாயத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 10 மணி நேரம் ஆகும். 10 into 5
50. அப்ப 10 மணி நேரம் ஆகும். ஒரு நாளில 10 மணி நேரத்தை நீங்க எப்படி வேணாலும் பிரிக்கலாம். தொடர்ந்து 2 மணி நேரம் படிச்சு ஒரு half an hour 15 மினிட்ஸோ பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் டீ காஃபி சாப்பிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் நீங்க கண்டினியூ பண்ணலாம். அப்படி பண்ணீங்கன்னா மறுபடியும் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் படிச்சீங்க அப்படின்னா 10-10 நீங்க 10 முடிச்சுக்கிட்டே வருவீங்க. அப்படி நீங்க முடிச்சுட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு 10 ஹவர்ஸ்ல 50 முடிக்க முடியும். என்னால 1 மணி நேரத்துல 3 தான் படிக்க முடியுது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து பிரிக்கணும். சோ எடுத்தவனே 1 டே பாராயணம் அப்படிங்கறது கொஞ்சம் கடினம் தான். அது எல்லாருக்கும் கடினம் தான். முதுகு வலிக்கும், இடுப்பு வலிக்கும், கைகால் வெறுத்து போகும், ஒரு மாதிரி டீஹைட்ரேஷன் மாதிரி ஆகும். தண்ணி குடிக்காம சிலர் படிக்கிறீங்க, அதெல்லாம் தப்பு. தண்ணி குடிக்கணும். சாப்பிடுற நேரத்துல எந்திரிச்சு போய் சாப்பிடணும். பாத்ரூமுக்கு போகணும். ஃப்ரூட்ஸ் எல்லாம் பக்கத்துல வச்சு நீங்க தாராளமா சாப்பிடலாம். டீ காஃபி இடையில பிரேக் எடுத்துக்கலாம். ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க டைம் ஷெட்யூல பிரிச்சு வச்சுட்டு நீங்க தாராளமா படிக்கலாம். 7 நாள் பாராயணத்தை நான் ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஒரு நாளைக்கு 7 அத்தியாயம் அப்படின்னு. முதல் நாள் மட்டும் 8 அத்தியாயம், மத்த நாள் எல்லாம் 7 அப்படின்னு பிரிச்சீங்க அப்படின்னா 7 7s 49, 7 into 8 50. அப்ப நீங்க வந்து 50 அத்தியாயத்தை 7 நாள்ல நீங்க தாராளமா படிக்கலாம். முதல் நாள் 8, அடுத்தடுத்த நாள் 7 அப்படின்னு பிரிச்சு படிச்சுட்டு வந்தீங்கன்னா நீங்க வந்து படிக்கலாம். 50 அத்தியாயத்தை முடிக்கலாம். இப்ப ஒரு வாரம் பாராயணம் 7 நாள் பாராயணத்தை முதல்ல கடைபிடிங்க. அதுக்கப்புறம் 3 நாள் பாராயணத்தை கடைபிடிங்க. 3 நாள்ல முடிக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணுங்க. அப்ப 3 நாளுக்கு தகுந்த மாதிரி ஷெட்யூலை வந்து மாத்துங்க. 3 நாள்னா ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு படிக்கணும் அப்படின்னு நீங்க கணக்கு போடுங்க. 50 அத்தியாயத்துல ஒரு நாளைக்கு 20 அப்படிங்கிற விகிதம். அது அட்லீஸ்ட் வந்து ஒரு நாளைக்கு 16 17 நீங்க படிக்கணும். அப்ப 2வது நாள் எவ்வளவு ஆகும்? 15 15 30. அதுக்கப்புறம் 3வது நாள் வந்து 45, 3வது நாள் வந்து 50. அப்ப நீங்க வந்து 20 படிக்கணும். அப்ப இது மாதிரி நீங்க வந்து 3 நாளா படிங்க. 3 நாள்ல படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு ஸ்பீடு வரும். ஒரு நல்ல ஒரு கேப்பபிலிட்டி உங்களுக்கு வரும். அப்ப நீங்க படிக்க படிக்க உங்களுக்கு ஒரு ஸ்பீடு கிடைக்கும். ஸ்பீடு கிடைக்கும் போது சில வார்த்தைகள் பார்த்தோன்னே இதுதான் அப்படிங்கறது உங்களுக்கு மைண்ட்ல ஏறும் போது உங்களால ஈஸியா கோப்பப் பண்ண முடியும். அப்ப அதுக்கப்புறம் நீங்க ஒரு நாள் பாராயணம் பண்ணுங்க. அப்ப ஒரு நாள் பாராயணத்தை காலையில நேரத்திலேயே எந்திரிச்சு ஆரம்பிச்சா மட்டும்தான் முடியும். ஒரு 4 o'clock இல்ல 5 o'clock நீங்க படிக்க தொடங்குனீங்கன்னா 6 மணிக்குள்ள ஒரு 10 அத்தியாயம் படிச்சிடலாம். 4ல இருந்து 6 மணிக்குள்ள இல்ல 5ல இருந்து 7 மணிக்குள்ள நீங்க ஒரு 10 படிக்கிறீங்க அப்படின்னா அப்படியே கொஞ்ச நேரத்துல பிரேக் எடுத்து நைட்டு 10 மணிக்குள்ள நீங்க எப்படியும் ஒரு 50 அத்தியாயத்தை படிச்சு முடிக்கலாம். இடையில எந்திரிக்கலாம், காஃபி குடிக்கலாம், பிரேக் எடுத்துக்கலாம், எல்லாமே நீங்க தாராளமா பண்ணலாம். இது வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமா சொல்லிக்க விரும்புறேன். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா தாராளமா நீங்க வந்து என்கிட்ட கேளுங்க. எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் அதை கட்டாயமா சொல்றேன். அண்ட் நான் செஞ்ச பிரம்ம முகூர்த்த பூஜையாகட்டும், வேல்மாறல் பூஜையாகட்டும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்தது, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு நிறைய நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருந்தீங்க. தேங்க்யூ சோ மச். தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நிச்சயமா நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்த ஒரு தயக்கமும் கிடையாது. நான் மேற்கொண்டும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன். மீண்டும் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோவை நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோல இன்னும் ஒரு அழகான அற்புதத்தோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.